குடிக்கிறானா எல்னி தம்பி? குட் பாயா குடிக்கிறானா? சரி ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஒரு புது ஃபுட்டு தான் ஆக்சுவலாக நம்ம இன்ட்ரோ பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி கொடுத்துருமா. நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் வியானுக்கு என்னென்ன ஃபுட்டு நீங்கள் வந்து அவனுக்கு இன்னும் நீங்கள் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து முக்கியமான கொடுக்காம இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எல்லோ பம்ப்கின் நான் அவனுக்கு கொடுக்கல. எல்லோ பம்ப்கின் நான் இன்னும் அவனுக்கு நான் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எல்லோ பம்ப்கின் 7 months பேபிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. 6 monthsலேருந்தே நீங்கள் வந்து எல்லோ பம்ப்கின் கொடுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்ததுனால நான் வரிசையாக அவனுக்கு கொடுத்துட்டே வந்ததுனால இப்போ நான் வந்து இவனுக்கு எல்லோ பம்ப்கின் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நிறையா ஹெல்த்திஸ் நிறையா இருக்குது. அண்ட் இது வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி எல்லோ பம்ப்கின் வாங்கிக்கோங்க. ஸோ தேவையான அளவு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வியானுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறதுனால கம்மியாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை பீல் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். ஸோ பேபிக்கு இதனால வெயிட் சூப்பராக கெயின் ஆகும் நேச்சுரலாகவே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நான் சொன்னேன், இது 6 monthsலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஈஸி டைஜஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் பார்த்துக்கும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதை கட் பண்ணி பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துடுறேன். இந்த சென்டரில் இருக்க சீடு இதெல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி இருக்க அந்த தோலுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம், இருந்தாலும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கசக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதுக்காக தான். ஸோ இது நல்லாவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன பீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் பாயில் பண்ணாலும் சரிதான், இல்லைனா ஸ்டீமிங் மெத்தடில் நீங்கள் இதை வந்து ஸ்டீம் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் நேற்று வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக லைவ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதில் கொஞ்சம் இது இருக்கு பாருங்க. ஸோ நேற்று நிறைய பேர் ஆக்சுவலாக லைவ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் பர்டிகுலராக நிறைய பேர் ஆக்சுவலாக ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்து கனெக்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்கள் கூட எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு. நிறைய பேர் நிறைய பேசுனீங்க. குழந்தைங்களை பற்றின டவுட்ஸ் மட்டும் இல்லாமையும் நிறையா நம்மளுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷனாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவங்க கான்வர்சேஷன் எல்லாமே. அண்ட் அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா எக் எப்போ கொடுக்கணும் அண்ட் நான்வெஜ்ஜஸ் எல்லாம் எப்போ கொடுக்கணும் குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு 8 months அப்புறம் தான் ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இருக்கிற வெஜிடபிள்ஸே அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே நான் அவனுக்கு பழக்கிறதுக்கு தான் என்னோட எய்மே. ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து அது எல்லாமே நான் பழக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நான்வெஜ் எக்கே நான் வந்து டச் பண்ண போறேன். அண்ட் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா கீரை எப்போ கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல 8 month வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்போதான் நான் வந்துட்டு கீரை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் நான் கீரை வந்து டிலே ஆகி கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் ரீசனும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னன்னா, கீரை வந்துட்டு கொஞ்சம் அந்த மோஷன் ப்ராப்ளம் உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓமா அந்த கீரை வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 7 months முடிஞ்சு 7 monthsக்கு அப்புறம் ஒரு 8th month வந்து அவனுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட பிளானு. அப்போ அவங்க டைஜஸ்ட் சிஸ்டம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும், அவங்களால கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பம்ப்கின் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி போட்டு அதை நல்லா வேக வச்சாலும் சரிதான், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டீம் பண்ணாலுமே இது சூப்பராக இருக்கும்.
ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது வந்துட்டு நல்லா வேகணும். ஸோ 10 to 15 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். உங்களுக்கே தெரியும் அந்த தண்ணி நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு இல்லை வியானுக்கு கொடுக்கறதுக்கு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிடலாம். அந்த தண்ணியை நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுனாலும் ஸ்டீம் பண்ணலாம், இல்லை டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறா இருந்தாலுமே நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்களோட டயட்டில் இது வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கண்டிப்பாக அந்த எல்லோ பம்ப்கின் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் கெய்னிங் வெயிட் கெய்னிங்கோட வீடியோஸ் தான் நான் வந்து வரிசையாக நான் போஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ நிறைய வெயிட் கெய்னிங் வீடியோஸ் நான் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்றதுக்காக தான் நிறைய வெயிட் கெய்னிங் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ இது வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிளேட்டில் மாற்றிச்சு. நல்லாவே வெந்துருச்சு. ஈஸியாக ஸ்மாஷ் ஆகுது பாருங்களேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதை ஆக்சுவலாக நல்லா அரைக்கணும் மைய அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் நல்லா வெந்ததுனால நான் அப்படியே வந்து ஸ்மாஷ் பண்ணி தான் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். எல்லோ பம்ப்கின் பியூரி வந்து ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வியானுக்கு நம்ம அதை வந்து ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வியானுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ என்ன கொடுக்குறது, நான் எப்படி கொடுக்குறது, நிறைய பேர் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காயை வந்து ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வேக வச்சு அவங்களுக்கு நீங்கள் பியூரி மாதிரி எடுத்து நீங்கள் வாட்டு கொடுத்துட்டே இருங்க. குழந்தைங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லோ பம்ப்கின் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு வியானோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ உங்களோட குழந்தை பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இம்யூனிட்டி ரொம்பவே நல்லா பூஸ்டப் பண்ணும். இல்லை கொஞ்சம் கோல்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, புது டிஷ் ட்ரை பண்ணலாமா அப்படி இப்படின்னு நிறைய யோசனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலுமே இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் உங்களோட பேபிஸ்க்கு. ஸோ இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸ்க்கு கண்டிப்பாக ஜெகா உஷா வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டிஷ்ஷஸ் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ஹாய். வியானுக்கு வந்துட்டு டின்னர் செய்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த டின்னர் வந்து அவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், வெயிட் கெயின் ஆகிற மாதிரி இருக்கணும், அண்ட் அவனுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த டின்னர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக அவனுக்கு டம்மி வந்து ஃபில்லிங்காக இருக்கணும். ஸோ நைட் அவன் தூங்கினானா என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், நடுவில் எந்திரிச்சு அப்படின்றதுக்காக அப்படின்னு எல்லாரும் யார் யார் கேட்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ தான். ஸோ வாங்க நைட்டு டின்னர் என்ன அவனுக்கு நான் செய்கிறேன் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் வந்து டைஜஷனுக்காக நான் வந்துட்டு அவனுக்கு நான் வந்து எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும், அப்போ டம்மி ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் புரோக்கன் வீட் எடுத்துருக்கிறேன். ஸோ சம்பா ரவை கோதுமைன்னு சொல்லுவாங்க, இல்லை உடஞ்ச கோதுமைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு நைட் அவனுக்கு வந்து நம்ம டின்னர் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி அவனுக்கு நைட் டின்னராக கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு 8 வயசு 9 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கலாம் ஆக்சுவலாக கேட்குறாங்க. ஸோ கேட்குறப்ப நீங்கள் ஒரு பொட்டு நெய் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நெய் போட்டு நீங்கள் இதை வறுத்துக்கலாம். நான் வந்துட்டு இவனுக்கு நெய் போட மாட்டேன். நெய் போடாமல் நான் வந்துட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் இதை நான் வறுத்துக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து டின்னர் கொடுக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப எம்மியாகவும் டேஸ்டாகவும் இருக்கிற மாதிரியும் நம்ம டின்னர் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி டின்னர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்றது கண்டிப்பாக மறுப்பாங்க. ஐயோ என்னடா இதையே கொடுத்து கொள்றீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு விதவிதமாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கறது. ஸோ நீங்கள் சம்பா ரவையில் வந்து நான் நிறைய ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 3 டிஷ் வந்து நான் என்னோட இதில் போட்டிருப்பேன். ஸோ சம்பா ரவையில கொடுக்கறது அப்படின்னு சொல்லியே நான் போட்டிருப்பேன். ஸோ பார்க்க மறந்துருந்தீங்கன்னா போய் பாருங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக வியானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தது எல்லாமே வந்துட்டு வியானுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சம்பா ரவையிலே அவனுக்கு அப்போ கொடுக்கலாம், இன்னும் ஒரு ஐட்டம் அவனுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக இது ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்னாடி போட்டதுக்கு இதுக்கும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததும்
நம்ம வந்துட்டு இதோட தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ நீங்க 1 வயசு குழந்தைக்கு மேல ஆட் பண்ணி செய்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்துட்டு என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா பால் அவங்களுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தாராளமா நீங்க வந்துட்டு 1 கப் பால் கூட அவங்களுக்கு நீங்க ஆட் பண்ணி செய்யலாம். இன்னும் எம்மியா இருக்கும். ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது வந்துட்டு என் குழந்தை வந்துட்டு 1 இயர் இருக்கிறாங்க அக்கா, ஆனா இன்னும் வெயிட்டே ஏறல, இன்னும் 8 kg தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ 1 இயருக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க நெய் சேர்த்துக்கலாம் அண்ட் பாலும் சேர்த்துக்கலாம். இதுல நைட் டைம் அப்படின்றதுல பார்க்க வேண்டியது கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டில கொடுத்துதான் நம்ம வந்து அவங்களுக்கு தூங்க வைக்க போறோம் அப்படின்றப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ 1.5 கப் தண்ணி சேர்த்துக்க போறேன். ஆக்சுவலா நீங்க வந்துட்டு 1 கப் பாலும் 1/2 கப் தண்ணியும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதோட நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இதோட நான் வந்துட்டு இன்னொரு இன்கிரீடியன்ட் சேர்த்துக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட். ஸோ அந்த கேரட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியா இருந்தது அண்ட் நம்மளுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய விஷயமும் இது. அதை நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா அழகா துருவி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்க்கிறப்ப ஆக்சுவலா இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். நீங்க 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்துட்டு நீங்க லைட்டா சால்ட் வேணா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அவ்வளவுதான். இப்போ நான் மூடி வச்சுட்டு கரெக்டா ஒரு 3 விசில் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிரும். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 3 விசில் அடிச்சிருச்சு. ஸோ பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஸோ அப்படியே மசிச்சிடலாம். ஸோ நீங்க குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பிளெண்ட் பண்ணி கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா இதை நான் மசிச்சாலே நல்லாவே ஈஸியா மசிச்சிடும். அவ்வளவுதான். வியானுக்கு எம்மியான ஒரு சூப்பரான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. அவர் வந்து செம பசியில இருக்கிறாரு. எனக்கு எப்படா கொடுப்பீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்பவே இது வந்துட்டு வயிறு ஃபுல்லிங்கா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது. ஸோ எல்லாமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி டிஷ்ஷஸ் கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸ்க்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.